போட்டித் தேர்வில் தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த HCF LCM சீரீஸில் அடுத்த சம்மு, இதுவும் ஒரு வித்தியாசமான சம்மு தான். இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணி எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், பட் இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். சும்மா சின்ன லாஜிக் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இதை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இரு எண்களின் கூடுதல் 462 மற்றும் அவற்றின் மீப்போவா 22, அதாவது HCF. சரிங்களா? HCF எவ்வளோ சொல்கிறாங்கனாக்க 22. அந்த ரெண்டு எண்ணையும் நம்ம கூட்டினோம்னா 462 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேற்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் எத்தனை இணைகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இது அதாவது ரெண்டு நம்பரை கூட்டினா 462 வரணும், பட் அந்த ரெண்டு நம்பருக்கும் HCF 22 மட்டும்தான் வரணும். அது மாதிரி எத்தனை இணைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஸ்டினில். இணைகள் எத்தனை அவன் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 3 1 4 1 5 6 அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நான் எழுதியிருக்கிறது ரெண்டு எண்களை ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஏபின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க 462 A + B, ரெண்டு நம்பரையும் கூட்டினா A + B. அதே நேரத்தில் அந்த ரெண்டு நம்பருமே HCF 22ங்கிறதுனால அந்த ரெண்டு நம்பருமே என்னவாக இருக்கும்னா 22ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கூடுதலை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். கூடுதலை எழுதிக்கிறோம். எவ்வளவு? 462. அந்த ரெண்டுக்கும் HCF எவ்வளவு? 22. HCF 22. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கூடுதலை HCF-ஆல் டிவைட் பண்ணுறோம். கூடுதல் 462, அந்த HCF 22. ஸோ 462 22ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 21. ஓகேவா? இது ஒன்று போதும் நமக்கு இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. 21 இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? ரெண்டு நம்பரை கூட்டினா 21 வரணும், ஆனால் அந்த ரெண்டு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த ரெண்டு நம்பருக்கு காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 1 20, ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வருது? 21. ஆனால் காமன் ஃபேக்டர் கிடையாது. ஓகேவா? 1 காமன் ஃபேக்டர் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஓகேவா? சரி, ரைட்டு. ரெண்டாவது நம்பர் 2 19, ரெண்டையும் 19ஐயும் கூட்டினா நமக்கு 21 கிடைக்குது. ஆனால் ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சரியா? அடுத்தது 3 18, ரெண்டையும் கூட்டினா 21. ஆனால் நமக்கு காமன் ஃபேக்டர் உண்டு. எப்படின்னு கேட்குறீங்களா? 18 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இது ரெண்டுக்கும் HCF, 3க்கும் 18க்கும் HCF என்னென்னா 3. ஓகேவா? அதனால் இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அதனால் நான் அதை பாக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா பாக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்த நம்பரு 4 17, 4ஐயும் 17ஐயும் கூட்டினா 21. ஆனால் அதுக்கு காமன் ஃபேக்டர் கிடையாது, அதாவது HCF கிடையாது. சரியா? அடுத்தது 5 16, 5 16க்கு காமனாக ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. சரியா? ஸோ அதனால் அதையும் நம்ம பேராக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்தது 6 15, இது ரெண்டுக்கு HCF என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 3. ஓகேவா? 6 3 வகுக்கும், 15 3 வகுக்கும். அதனால் HCF வர்றதுனால இதை நம்ம அந்த ஃபேக்டரில் எடுக்கக்கூடாது. ஓகேவா? காமன் நம்பர் வருது. 7 14, இது ரெண்டுக்கும் HCF 7. ஓகேவா? அதனால் இந்த ரெண்டு நம்பரும் நான் பாக்ஸ் பண்ணிட்டேன், வராது இந்த ரெண்டு பேர். 8 13 வரும். ஓகேவா? ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது, அதனால் வரும். 9 12, இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் 3. ஓகேவா? 9 3 வகுக்கும், 12 3 வகுக்கும். அதனால் அது வராது. 10 11, 10 11க்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. சரியா? ஸோ இது மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். ஓகேவா? ரெண்டு நம்பரையும் கூட்டினா 21 வரணும். அந்த 21 எங்கேருந்து வந்துச்சு? கூடுதல் டிவைடடு பை HCF. கூடுதல் டிவைட் பை HCF = 21. ஸோ 21 நம்ம பிரிக்கிறோம். 1 20 அப்படின்லாம் சொல்லி பிரிக்கிறோம். இப்போ பிரிச்சுட்டு எத்தனை பேர் வருதுன்னு பார்த்தாக்க பாருங்கள். 1 2 3 4 5 6. இந்த 6 ஃபேக்டர், இந்த 6 குரூப்பும் தான் உங்களுக்கு அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது. அதாவது கூட்டினா 462ம் HCF 22 இருக்கக்கூடிய நம்பர் எத்தனை பேர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 6 பேர்ஸ் இருக்குது. சரியா? அவ்வளோதான், சிம்பிள். ஒன்றுமே இல்லை இந்த சம்மில். இது புக்கில் எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் அதையும் காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த புக்கில் சால்வ் பண்ணது, அதாவது புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி நம்ம சால்வ் பண்ணி வச்சது. சரிங்களா? பசங்க புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி சால்வ் பண்ணது AB. இப்போ ஏவை A ரெண்டையும் கூட்டினா 462. இந்த இடம் உங்களுக்கு கம்பல்சரி 462 வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் மாறும். இது 1, இது 20.
20 × 22 பெருக்கி பார்த்தீங்கன்னா 440 வரும். 1 × 22 இந்த இடத்துக்கிட்டக்க சரியா. ஸோ ரெண்டுக்குமான மீப்போவா வந்து 22. அடுத்தது 2 19 19 × 22 வகுத்து பார்த்தோம், பெருக்கி பார்த்தோம்னா 418 வரும் சரியா. 2 × 22 44 ஓகேவா. 19 × 22 418 இதுக்கும் 22 வரும். அடுத்தது 3,18 போட்டோம். அதுக்கு பாருங்களேன், 3,18 போட்டோம்ல, முன்னாடி பார்த்தோம் இல்லையா. 3,18க்கு HCF பாருங்கள் மாறுது பாருங்கள் சரியா. 3 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3,18க்கு HCF 3. அதே மாதிரி இங்கே 366 வந்திருக்கு. 3 × 22ன்னு வந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாக்க மாறும் ஓகேவா. இது வந்து 4,17 17 × 22 374. இது 5,16. அடுத்தது 6, மாறி வரும் ஓகேவா. 6,15 மாறி வரும், அதுக்கான HCFும் மாறி வரும். அடுத்தது 7,14 போட்டோம், அதுக்கும் HCF மாறி வரும் ஓகேவா. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் 9,12 இதுக்கான HCF மாறி வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கு வந்திருக்கு 1 2 3 4 5 6. ஆனால் இப்படி நம்ம சம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் சம் போட முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கூடுதலை வந்து 21ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 21 கூட்டினா 21 வர மாதிரி நம்ம பேர் பண்ணுறோம். அதில் காமன் ஃபேக்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை வந்து நம்ம வந்து சுழிச்சு விட்டுறோம். காமன் ஃபேக்டர் எதுக்கு வரலையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பேர் பண்ணி நம்ம எத்தனை பேர்ஸ்ன்னு சொல்கிறோம் சரியா. ஸோ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 ஓகேவா. அவ்வளோதான். இது வந்து நம்ம சிம்பிளாக போடக்கூடிய ஒரு வழியை தான் முன்னாடியே பார்த்தோம். இது தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி நம்ம எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.